நான் அவதானிக்கிறேன். முதலாவது விடயம், இந்த விடயங்கள் ஒரு அறிவு சார்ந்த அந்த எந்தெந்த எண்ணக்கருவினை ஆசிரியர் தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அறிவு சார்ந்த விடயம். அது முதலாவது விடயமாக இந்த விடயத்தில் இருந்தது. இரண்டாவது விடயம், எங்களுக்கு தேவையான ஒரு ஆசிரியர் கற்பித்த நுட்பம். இது அவருடைய செயற்பாட்டினூடாக நாங்கள் பெற்ற பயிற்சி. அதை கற்பித்த நுட்பம். அதாவது வகுப்பறையில் மாணவர்கள் இருக்கின்ற போது வகுப்பறையில் ஒவ்வொரு விடயங்கள் மாணவர்கள் தனியார் வேறுபாடு, அவருடைய சிந்தனை ஆற்றல் வேறுபாடு, அவருடைய உட சார்ந்த பிரச்சனை சார்ந்த வேறுபாடு, இவ்வாறான வேறுபாடுடைய பல்வேறு வகையான மாணவர்கள் அனைவரையும் நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பாட உள்ளடக்கத்துக்குள் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆசிரியருக்கு இருக்கு. அதனை எவ்வாறு நுட்பங்களூடாக அதனை வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற இந்த பயிற்சி இந்த பிரசாந்த் சார் அவர்களுடைய இந்த கருத்தரங்கூடாக அனுபவ ரீதியாக உங்களுடைய ஒவ்வொரு ஆசிரியர்களும் பெற்றுள்ளார்கள் என்பதை நான் உணர்கிறேன். அது குறிப்பாக உண்மையிலேயே அவ்வப்போது, அதாவது வெறுமனே ஒரு ஆசிரியர் தன் கொண்டு வந்த விடயத்தை முழுமையாக ஒப்புவித்துக் கொண்டிருந்தால் அங்கே இருக்கின்ற அந்த மாணவர்கள் குறிப்பிட்ட, அதாவது எங்களுடைய கொள்நிலை, அதாவது ஒருங்கிற விடயத்தை கிரகிக்கின்ற தன்மை குறிப்பிட்ட நேரத்திற்கு மாத்திரம்தான் மட்டுப்பட்டதாக இருக்கும். அதனை தடுத்துக் கொள்வதற்காக அந்த செயற்பாட்டு ரீதியான கற்பித்தல் நுட்பம், செயற்பாட்டு ரீதியாக அவர் செயற்பாட்டு ரீதியான கற்பித்தல் நுட்பங்களை அங்கே கையாளுகின்ற போது இரண்டு ஆளுடைய கற்பிப்பதற்கும் கற்போருக்கும் இடையிலான ஆளுடைய தொடர்பு அங்கே நெருக்கமடைந்து கொண்டு வந்த விடயத்தை அங்கே அந்த மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த கற்பித்தல் நுட்பம் இங்கே விஷயமாக இந்த பிரசாந்த் சார் அவரிடம் இருப்பதை உணர்கின்றேன். அது ஒரு விடயம், அந்த ஆளுடைய செயற்பாட்டு ரீதியான. அதே போல கற்பித்தல்ல மேறு வருகின்ற காட்சி புலன்கள் உள்ள விடயங்களை நவீன சாதனங்கள் பயன்பாடு. அந்த நவீன சாதனையோட காட்சி புலன்களை பயன்படுத்துகின்ற கற்பித்தல காட்சி புலன்களை பயன்படுத்துகின்றது. இந்த காட்சி புலன்களை அந்த கற்பித்தலை பயன்படுத்துகின்ற போது அது அந்த கிரகத்தில் அதிகமாக தாக்கம் செலுத்தும். அந்த பிள்ளையை ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆண்மையை அதிகரிக்கும். அவ்வாறான விடயங்கள். அதே போன்று சிந்தனைக்கு வெறுமனி அதாவது என்னிடம் இருக்கின்ற அறிவை நாம் ஒப்புவிக்கின்ற விடயம் மட்டும் இருந்தால் அங்கு இருக்காது. அதாவது அது சிறந்த கற்றலாக அது இருக்காது. அந்த சிந்தனை கிளறல் முறை, அதாவது மாணவனிடம் இருக்கின்ற சிந்தனை ஆற்றலை கிளறல், அவரிடம் இருக்கின்ற அந்த விடயங்களை, அறிவு சார்ந்த விடயங்களை, அவரை கிடைத்த தன்மையை, அவர்கள் ஒப்புவிக்கின்ற தன்மையை வளர்க்கின்ற அந்த ஆளுமை, இவ்வாறாக பல்வேறு விதமான ஆளுமைகள், அதாவது நுட்பங்கள், இந்த கற்பித்தல் நாங்கள் என்னென்ன வகையான கற்பித்தல் முறை இருக்கின்றதோ அத்தனை வகையான கற்பித்தல் முறைகளையும் அதாவது இங்கே பயன்படுத்தி குறுகிய நேரத்திற்குள் பயன்படுத்தி எங்களுடைய இந்த செஷனை பிரசாந்த் சார் அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. எனவே நான் அவையாற்ற விடயத்தில் நான் கூறுவது, அதாவது இந்த விடய அறிவுக்கு அப்பால இந்த கற்பித்தல் நுட்பங்களில் என்னென்ன வகையான விடயங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும், எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்கிற அறிவு மிகவும் பிரதானமாக அந்த விடய அறிவை நாம் தேடி பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் கற்பித்தல் நுட்பம் என்பது எங்களுக்கு கலை, அதாவது செயற்பாடு ரீதியான விஷயம், அது உங்களுக்கு வர வேண்டும். அப்போ அது ஒவ்வொரு ஆசிரியரும் அதை தங்களிடத்தை வளர்க்க வேண்டிய ஒரு விடயமாக அந்த விடயம் சார்ந்த அறிவு, கற்பித்தல் நுட்பம் சார்ந்த அறிவு என்கின்ற அந்த விஷயங்கள் இருக்கிறது. எனவே உண்மையிலேயே இன்றைய நாள் மிக 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 ஒரு உன்னதமான ஒரு நாளாக ஒரு அறிவுபூர்வமான ஒரு அனுபவம் பயிர்வு என்கின்ற விடயத்தை நான் உணர்கிறேன். அந்த வகையில் பிரசாந்த் சார் அவர்கள் இன்றைய நாள் என்னுடைய பாடசாலைக்கு சமூகம் அளித்து தன்னுடைய 718வது மற்றும் 719வது விரிவுரையினை, அதாவது கருத்தரங்கினை சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அந்த வகையில் என்னுடைய முனைவர் பிரசாந்த் சார் அவர்களுக்கு எங்களுடைய பாடசாலை சார்பில், எங்களுடைய ஆசிரியர் பணிக்குழாம் சார்பில், எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பில், அதே போன்ற மாணவர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய இந்த கருத்தரங்கை
சிறப்பாக நடைபெறுவதற்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். எமது எங்கேயோ இருக்கின்ற இன்னொரு நாட்டில் வசித்து வருகின்ற அன்பு உள்ளங்கள், அதாவது சிங்கப்பூரில் வசித்து வருகின்ற பெயர் குறிப்பிடப்பட விரும்பாத பேர், நம்முடைய பெயரையே கூற வேண்டாம், நாங்கள் இந்த கல்விக்கான இந்த பணிக்கு எங்களுடைய பங்களிப்பை வழங்குகின்றோம் என்று இங்கே அந்த சிங்கப்பூரில் வசித்து வருகின்ற அந்த உரையாளர்கள் உதவி வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலேயே உலகத்திலே பல தான கர்மங்கள், எத்தனை வகையான கர்மங்கள் இருக்கிறது. அத்தனை கர்மங்களை விட மிஞ்சிய கர்மம் இந்த கல்விக்கான உதவி வழங்குகின்ற கர்மம் தான் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கர்மங்களில் மிஞ்சிய கர்மம். எனவே அந்த மிஞ்சிய கர்மத்தை வழங்கிய அந்த சிங்கப்பூரில் வசித்து வருகின்ற அந்த பெயர் குறிப்பிடப்படாத அந்த உரையாளர்களுக்கு எமது பாடசாலை சார்பிலும் எமது பாடசாலை சமூகம் சார்பிலும் ஆசிரியர்கள் மாணவ சார்பிலும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அவருடைய இவ்வாறான பணி தொடர அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒட்டுமொத்தமாக பிரசாந்த் சார் அவர்களுக்கு எனது நன்றிகளை மீண்டும் நன்றி சார்.